இன்றைய ராசி பலன் 2026ஆம் வருடம் ஜனவரி மாதம் 16ஆம் தேதி விசுவாவசு வருடம் தை மாதம் 3ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. யாரை வழிபடலாம்? சூரிய நாராயணனை வழிபட தடைகள் நீங்கி சுறுசுறுப்பு அதிகரிக்கும். மேஷ ராசி நேயர்களே, உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இருப்பார்கள். சேமிப்பு தொடர்பான சிந்தனைகள் மற்றும் ஆராய்ச்சி பணிகளில் ஆர்வம் அதிகரிக்கும். ரிஷப ராசி நேயர்களே, புதிய அறிமுகங்களால் மாற்றம் உண்டாகும். பணிகளில் தாமதம் ஏற்பட வாய்ப்புள்ளதால் கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை. மிதுன ராசி நேயர்களே, கல்வியில் முன்னேற்றம் ஏற்படும். தந்தை வழியில் ஆதரவு கிடைப்பதுடன் பங்குதாரர்களால் நல்ல ஆதாயம் உண்டாகும். கடக ராசி நேயர்களே, கட்டிடப் பணியாளர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். உறவினர்களால் நன்மை உண்டாவதுடன் மனதிலிருந்த சஞ்சலங்கள் விலகும். சிம்ம ராசி நேயர்களே, இழுபறியான பணிகளை அதிரடியாக முடிப்பீர்கள். சிக்கனமாகச் செயல்படுவது நல்லது. பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் ஆதாயமும் உண்டாகும். கன்னிராசி நேயர்களே, எதிலும் தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள். வியாபாரத்தில் மேன்மை கிடைப்பதுடன் மனை விருத்திக்கான முயற்சிகள் கைகூடி வரும். துலாம் ராசி நேயர்களே, பொருளாதார நெருக்கடிகள் குறையும். ஆரோக்கியம் மேம்படுவதுடன் இறை வழிபாட்டில் ஈடுபாடும் புதிய நம்பிக்கையும் பிறக்கும். விருச்சிக ராசி நேயர்களே, வியாபாரத்தில் லாபகரமான சூழல் அமையும். குடும்பத்தில் பணவரவு திருப்தி தரும். உத்தியோகத்தில் பொறுப்புகள் குறையும். தனுசு ராசி நேயர்களே, தொழில் சார்ந்த எண்ணங்கள் மேம்படும். எதிலும் பொறுமையை கடைபிடிப்பது உயர்வு தரும். அரசு காரியங்களில் நிதானம் தேவை. மகர ராசி நேயர்களே, பயணங்கள் மூலம் புதிய அனுபவங்கள் கிடைக்கும். வழக்கு விஷயங்களில் திருப்பம் ஏற்படும். பிறமொழி பேசும் மக்கள் ஆதரவளிப்பார்கள். கும்பராசி நேயர்களே, தொழில்நுட்ப கருவிகளால் புதிய வாய்ப்புகள் அமையும். எழுத்துத் துறையில் அனுபவம் கிடைக்கும். வரவுகள் திருப்திகரமாக இருக்கும். மீனராசி நேயர்களே, திறமைகளை வெளிப்படுத்த வாய்ப்புகள் கிடைக்கும். சக ஊழியர்கள் ஆதரவாக இருப்பார்கள். வியாபாரத்தில் முதலீடுகள் அதிகரிக்கும். தினந்தோறும் ராசி பலனை தெரிந்து கொள்ள நித்ரா தமிழ் காலண்டர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.